ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை உறவுகளே, இன்று நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துவனுடைய ஜூபிலி பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்வை கொண்டிருக்கின்றது, அமைதியை கொடுக்கின்றது. எங்கள் உள்ளங்கள் ஒவ்வொன்றிற்கும் மன ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு பிறப்பாக இருக்கின்றது. எனவே இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில் நாங்கள் கிறிஸ்து பாலகனுடைய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற மக்களாக வாழுவதற்கு வரம் கேட்போம். அன்பின் பாலக இயேசுவே, உமது பிறப்பின் மகிழை கொண்டாடும் இந்நாளிலே இயற்கை அனர்த்தத்தினால் பாதிப்புற்றிருக்கும் எம்மை போன்ற சிறார்களுக்கு அன்பாய் ஆறுதலாய் இருந்தது. திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், மறையாசிரியர்களின் பணிவாழ்வு சிறக்க மன்றாடுகின்றோம். இங்கு கூடியிருக்கும் சிறுவர்களாகிய நாம் உம்மை போல் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து வளர அருள்தாரும். நமது நாட்டில் பல பகுதிகளில் பேரிடரால் பாதிப்புற்று உறவுகளையும் சொத்துக்களை இழந்து துன்புறும் மக்களுக்கு ஆறுதலின் வடிவமாய் அவர்களின் மத்தியில் பிறந்தது. நாம் ஆடம்பரமான கொண்டாட்டத்தை விட்டு நீர் நமக்கு வாழ்ந்து காட்டிய அதே ஏழ்மையை உமது உள்ளத்திலும் இல்லத்திலும் அயலிலும் பங்கிலும் செயற்படுத்த துணை புரியும். தேவையில் இருக்கும் அம்மை போன்ற சிறார்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டி பயிர்ந்து வாழும் பண்பையும் வளர்த்தது. உடையர்கள் தந்த காணிக்கை போல் நம்மிடம் இருப்பதை ஏழை அறிஞர்கள் பயிர வரம் தரும். சமூக வலைத்தளங்களால் திசை மாறி செல்லும் மக்களை உமது அன்பின் பாழ்த்து அவர்களை ஞான ஒளி நடத்தியது. நாம் உண்மை போல் வாழவும் உணவாய் வாழவும் இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மண் போர்வதை காத்து நிறைவாய் ஆசீர்வதித்தது போல பிறக்கவிருக்கும் புதிய ஆண்டிலும் உமது சித்தத்தின்படி ஆகும் துணை கொண்டு நடத்தியது. புதிய ஆண்டிற்குள் நமது பாவங்களை களைத்து மன்னிக்கும் மக்களாய் உமது அமைதியை உணர்வுடன் பகிர அருள்தாரும். இவற்றையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உலக திரு அவையானது கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இன்று நாம் திருப்பாடல் 96 தியானிக்க இருக்கின்றோம். இத்திருப்பாடலானது ஆண்டவர் இயேசுவின் வருகையையும் அவரே எமது மெசியா என்பதையும் எடுத்து வருகின்றது. ஆகவே பக்தியாக இந்த திருப்பாடலை நாம் பதுவை பாடலுக்கு பல்லவியாக இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பேரை வாழ்த்துங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், விரைலக்காக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கனி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவற்றிலும் முன்களிப்புடன் பாடும். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார்,
அவரே ஆண்டவராகிய மெசியா. ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். இன்று நமக்காக பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 14 வராக. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லேஹம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்களுக்கு முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா எனும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான என் சகோதர நெஞ்சங்களே, இன்று எம் அன்னையாம் தாய் திருச்சபையோடு இணைந்து கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை ஒரு பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் நற்செய்தியை தியானிக்கின்ற போது என்னுள் எழுந்த சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் நற்செய்தியின் பின்னணியை சற்று ஆழமாக பார்ப்போமானால், இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய மீட்பரின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மீட்பர் அக்காலத்திலிருந்து இறைவாக்கினர்கள் வாயிலாக முன்மொழியப்பட்டு வருகின்றார். இவ்வாறு இந்த இஸ்ராயல் மக்களுடைய பின்னணியை பார்க்கின்ற போது, இந்த இஸ்ராயல் மக்கள் பார்வோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது கடவுள் அவர்களோடு துணை இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுக்கின்றார். அவ்வாறு இருக்க இன்று இஸ்ராயல் மக்கள் ரோமானிய அடிமைத்தனத்தில், அதாவது பாவ அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த இஸ்ராயல் மக்கள் எங்களை மீட்பதற்கு, எங்களுடைய மீட்பர் இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு எங்களுடைய மீட்பர் வரமாட்டாரா என்று எதிர்பார்க்கின்ற போதுதான் எமது எம்பிரான் கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்கின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பு
விழா அவர்களுக்கு அன்றைய நாள் ஒரு ஆறுதலின் செய்தியாக, ஒரு இம்மானுவேல், ஒரு ஆறுதலின் செய்தியாக, நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்ற செய்தியை பகிரும் முகமாக இந்த பிறப்பு செய்தி அமைகின்றது. இந்த பின்னணியிலேதான் இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்கின்றது. எனவே தொடர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பு எனக்கு என்ன செய்தி சொல்ல வருகின்றது என்று சற்று ஆழமாக சிந்திப்போம். இன்றைய நாள் நற்செய்தியை சற்று ஆழமாக தியானிக்கையில் எனது வாழ்க்கைக்கு இந்த நற்செய்தி கற்றுத்தரும் படிப்பினையாக நான் பார்ப்பது, ஒரு இளைஞனாக அன்று இஸ்ராயல் மக்களை மீட்பதற்காக, பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக அன்று இம்மானுவேலனாக இயேசு பிறந்திருக்கின்றார். இன்று என்னுடைய வாழ்வில் உலக நாட்டங்களால் சூழ்ந்து காணப்படுகின்ற என்னுடைய வாழ்வை மீட்பதற்காக எனக்குள்ளே இந்த இயேசுநாதர் பிறக்க இருக்கின்றார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா என்று சற்று என்னை சிந்திக்க அழைக்கின்றார். இவ்வாறு இந்த துறவற வாழ்க்கை பயணத்தில் நான் என்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்ற நான், இந்த இயேசுவின் பிறப்பு அன்று இஸ்ராயல் மக்களுக்கு ஆறுதலின் செய்தியாக அமைந்தது, ஒரு நம்பிக்கையின் செய்தியாக அமைந்தது. நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு செய்தியாக கொடுத்தது. அவ்வாறு இருக்க நான் இந்த நவீன உலகிலே பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தங்களுடைய வாழ்க்கையில் விரக்தியை அனுபவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களும் என்னை தேடி வருகின்ற போது அவர்களுக்கு நான் ஒரு ஆறுதலின் கருவியாக இருக்கின்றேனா என்கின்ற சிந்தனையை இந்த நற்செய்தி வாசகம் எனக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே நான் ஒரு அமைதியின் கருவியாகவும் ஒரு ஆறுதலின் கருவியாகவும் என்னை மாற்ற இந்த நற்செய்தி வாசகம் என்னை அழைத்து நிற்கின்றது. இன்று இறை மக்களாகிய எங்களுக்கு இன்றைய நாள் நற்செய்தி வாசகம் கூறுகின்ற படிப்பினையை சற்று ஆழமாக சிந்திக்கையில், அன்று இஸ்ராயல் மக்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக இம்மானுவேலனாக வந்த இயேசுவை பலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். எம்மிலும் பலர் இன்று நவீன உலகத்தினால், நவீன உலகின் பிடிக்கில் அகப்பட்டு இறைவன் எம்மில் பிறந்திருக்கின்றார் என்பதை மறந்து நாம் இன்னும் இறைவனை வெளியில் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். எப்போது எம்மில் பிறந்திருக்கின்ற இறைவனை நாம் உணர்கின்றோமோ அப்போது நாம் பிறருக்கு ஒளியாகவும் பிறருக்கு நம்பிக்கையாகவும் மாற முடியும். எனவே இந்த பிறப்பு நாள், இந்த இயேசுவின் பிறந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பிறருக்கு ஒளியாகவும் பிறருக்கு ஆறுதலாகவும் வாழ எமது வாழ்க்கையை தொடர்ந்து இறைவனோடு பயணிப்போம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள். அன்பான தந்தையே இறைவா, உன் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பி 225வது ஆண்டை கொண்டாடும் இந்த ஜூபிலி ஆண்டில் உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்பிறப்பால் இந்த உலகிற்கு நீர் கொடுத்த நம்பிக்கைக்கு நன்றி. உம்பிறப்பால் இந்த உலகிற்கு நீர் கொடுத்த மாற்றத்திற்காக நன்றி. இதேபோல் இந்த ஜூபிலி ஆண்டும் பாவத்திலிருந்தும் அநீதியின் தலையிலிருந்தும் இந்த மாநிலம் விடுதலை பெற்று உம்பிறப்பை மகிழ்வுடன் கொண்டாட ஆசை புரியும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நடியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல கொல்லாப்புலை நின்று காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல கொல்லாப்புலை நின்று காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும்
சகல பொல்லாப்புல நின்றும் காத்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசுவின் வாழ்த்துக்கள்.